அயோக்கியப்ப வீட்டை கூட ஐயோ எங்க தொலைஞ்சான்? தொலைச்சுடுறேன் தொலைச்சு. ஹலோ, நான் கரார் பேசுறேன். ஹலோ, அங்கே மிஸ்டர் சுந்தர் இருக்காரா? சுந்தரா? இருங்கப்பா, என் ஃப்ரெண்டா இருக்கும். ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ சுந்தர். ஹலோ பாலு. பாலும் இல்ல மோரும் இல்ல, நான் தான் லதா பேசுறேன். தெரியுது தெரியுது பாலு, என்ன விஷயம்? ஏய், பொம்பளை குரல் மாதிரி இருக்கே. சேச்சே கிடையாது. உங்களுக்கு மூளை இருக்கா? ஐம் சாரி, என்ன விஷயம்? என்னங்க, நேத்து பையனை விட்டுட்டு போயிட்டீங்களே, நினைவு இருக்கா? பாலுதான். பாலு இல்ல, பூரி. ஆமா பூரி. ஏய், என்னடா அது பூரி? இது பூரிப்பா, பூரி இல்ல பூரி. என்ன உளறீங்க? ஒண்ணுமில்லையே. இந்தாங்க, அவன் இங்க என்ன படாத பாடுபடுத்துறான். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போலன்னா நானே அவனோட உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா. நோ நோ நோ, அப்படி எல்லாம் செய்யாத, நானே இங்க வந்துடுறேன். 9 மணிக்கு கண்டிப்பா வரணும். ஏய், போன கொண்டா. ஹலோ 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 ஹலோ. பேசினது என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்னமோ பிரமாதமா சந்தேகப்பட்டீங்களே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேற. அப்பா. என்னப்பா? வந்து ஒண்ணு இல்லப்பா. அம்மா அம்மா அம்மா. டேய், யாராது? எழுதுற. என்னடா காலை வெள்ள தூக்கம்? ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க அதிக பசங்க. இந்த பாரு, அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான்னு ஆமா சாமி போடணும். ஏதாவது உளர வைக்க. அம்மா, உங்களுக்கு 100 வயசு. அப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏப்பா, ஏதாவது புதையல் கிடைச்சதா உனக்கு? புதையல் எனக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அம்மா, நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். ஆமா ஆமா. அப்படின்னா? ஆமா. என்னடா ஆமா? அம்மா, தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். பாட்ரியா? அதாங்க, இந்த லைட்ல வைப்பாங்களே பாட்ரி, அதான். கர்ம அதுலடா. அம்மா, ஃபேக்டரினா தொழிற்சாலை. தாயார் பேர்ல ஆரம்பிக்கிற காரியம் தழைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க கைராசிக்கு மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா விளையும். ஆமா, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான். இதுக்கு முதல் வச்சிருக்கியா? அதான் சொன்னாருங்களே, மண்ணை தொட்டாலும் பொண்ணா விளையும்னு. 4 வண்டி மண்ணு தான் முதல் போல் இருக்கு. டேய், பேசாம ராணி, அதெல்லாம் இல்லம்மா. நான் சீப் முறையில ஆத்து மணல அரைச்சு சோப் செய்ய போறேன். அதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும். அப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். அதுக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணம்மா. 500 ரூபாயா? 500 ரூபாய் தான்மா. என்கிட்ட காரணம் காசு கூட இல்லப்பா. போங்கம்மா, நீங்க போய் சொல்றீங்க. அப்பா கிட்ட தான் அப்பப்ப சேர்த்து வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அவங்க அப்பா பெரிய தர்ம பரவ பாரு. 2 கையானே அள்ளி என்கிட்ட கொடுத்துருப்பாரு. நான் சேர்த்து நீ ஒரு பிள்ளையாட்டா போய் மாமா கிட்ட அம்மா 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டு வாங்கி. மாமா கிட்டயா? ஐயா, அவர் பைத்தியக்காரன் இல்லைங்க. அவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாருன்னு சொல்ல. இந்நேரத்துக்கு ஒண்ணும் போயிருக்க மாட்டாரு. நீ சீக்கிரமா போய் கேட்டு வாங்கிக்க போ. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க? என்கிட்ட இல்லடா ராஜா. சரிம்மா. ரெடி சார். அது தெரியுதியா? கார் ரெடியா? ரெடி சார். டிரைவர் ரெடியா? ரெடி சார். இன்னைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்ல ரெடி சார். இன்னைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்ல நான் பேச வேண்டிய பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க ஐயா? வச்சிருக்கேன் சார். எத்தனை பக்கம்? 6 பக்கம். ரைட். ஜாக்கிரதையா பார்த்து எடுத்து வச்சுக்கீங்க. இப்படித்தான் 1950ல குடியரசு தினத்துல என்ன பேச சொல்லியிருந்தாங்க. யார உங்களை? அதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த பிரசங்கத்துக்கு பதிலா கலங்காரனுக்கு காரசாரமா எழுதி வச்சிருந்த லெட்டரை வச்சு படிச்சு விட்டேன். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன கலாட்டா நடந்திருக்க? அதுதான் இல்ல நடக்கலையா? அந்த வருஷமே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நிர்வாக போர்டு தலைவராகி விட்டாங்க. யார உங்களையா? அடாடாடாடா சார், உங்க கிட்ட இருக்கிற அபூர்வமான குணத்தை அவங்க கண்டுபிடிச்சு உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்களே, அவங்கள நாம பாராட்டத்தான் சார் வேணும். கண்டிப்பா. வா, நேரமாச்சு வா. அப்பா, ஏம்மா? எனக்கு அவசரமா ஒரு 50 ரூபாய் வேணும்ப்பா. உனக்கு எதுக்குமா 50 ரூபாய்? அப்பா,
அப்பா அமெரிக்காவில பியூட்டி பேஸ்ட்னு ஒரு புது பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களாப்பா. வேலை இல்லாதவன் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பான். அது இருக்கட்டும், உனக்கு எதுக்கு 50 ரூபா? அந்த பேஸ்ட்டை முகத்துல போட்டு தினமும் தேய்ச்சிக்கிட்டு வந்தா ஒரே மாசத்துல முகம் தங்க நிறமா மாறி பளபளன்னு கவர்ச்சிகரமா இருக்குமாப்பா. செக்ரட்டரி சார் குடியா 50 ரூபா கொடுக்குறேன் சார். வணக்கம் மாமா. வாமா போல வா 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 உட்கார். அப்பா நல்லா உட்காரு போல. செக்ரட்டரி இவர் யார் தெரியுமா? மாப்பிள இவர் யார் தெரியுமோ? தெரிஞ்சிருக்க முடியாதுதான். இவர்தான் மாப்பிள நம்ம செக்ரட்டரி. இவர்தான் செக்ரட்டரி நம்ம மாப்பிள. மாப்பிள எனக்கு நேரமாச்சு, நான் கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். மாமா அவசரமா? அவசரமா? நல்லா ஞாபகப்படுத்துறேன். யோ செக்ரட்டரி சார் அவசரமா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்ன படிப்படியா? பண்ணிட்டேன் சார். இல்ல ஒரு 500 ரூபாய். பச்சை மாப்பிள எவ்வளவு ஞாபகம் வருது. ஐயா அந்த 500 ரூபாய் செக்க பேங்க்ல போட்டுட்டியா? ஓ போட்டானே. மாமா உங்ககிட்ட கடன் கேட்கலாம்னு. தேங்க்ஸ் மாப்பிள தேங்க்ஸ். ஐயா அந்த கருணா மில்ஸ் மேனேஜர் 1000 ரூபாய் கடன் கெடுத்தார கொடுத்துருப்பியா? இல்ல சார், போற வழியிலேயே கொடுத்துட்டு போலான்னு பேக்லயே வச்சிருக்கேன் சார். சரிதான் வாய்யா. மாமா மாப்பிள நான் இப்ப அவசரமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். ஏதாவது பேச வேண்டியிருந்தா அங்கவா பேசிக்கலாம். வாய்யா. ஏன் தான் வந்ததும் புறப்படுறீங்க? இல்ல எனக்கு ரொம்ப நேரமாச்சு, நான் வர்றேன். அப்போ ஏன் வந்தீங்க? தெரியாம வந்துட்டேன். வந்ததே வந்தீங்க, உட்காருங்க அத்தான், போகலாம். அத்தான் பேசுங்க அத்தான். ஐயோ ஏன்? இல்ல அவசரமா ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும், நான் வர்றேன். எதுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா இப்போ ஒரு 500 ரூபாய் தேவையா இருக்குது. 500 ரூபாய் தானே, நான் தரேன். அப்பாவுக்கு தெரியாமலே சேர்த்து வச்சிருக்கேன். ஆஹா, பாலைவனத்துல பசு சோலைய பார்த்த மாதிரி, பட்னி கிடந்தவனுக்கு பழைய சோறு கிடைச்ச மாதிரி. நான் உங்களை கிடைச்சிருக்கேன் இல்லையா தான்? இல்ல, உன் பணம் கிடைச்சிருக்குது. போங்க தான், என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பணம் தர மாட்டேன். ஐயோ, எக்கச்சக்கமா பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கா? அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? கட்டாயம் பண்ணிக்கிறேன். பணம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்களா? வேற எப்படி பேசணும்? வந்து வந்து புஸ்தகத்துல படிச்சிருக்கேன் அத்தான். கண்ணே காதலி, வெக்கமா இருக்கு அத்தான். கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கண்ணே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா மங்கம்மா, காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கண்ணே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா மங்கம்மா, காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. உங்க அம்மா அப்பா எண்ணம் கூட அதானே அத்தானே, அம்மா அப்பா எண்ணம் கூட அதானே. கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும், காலமும் வீணே போகுது பாரம்மா. கவலையும் வேண்டாம் கல்யாணமாகும்,
காலமும் வீணே போகுது பாரம்மா, காத்திருக்கே ரொம்ப நேரமா, இருக்குதா இல்லையா சொல்லம்மா. கனிரசமே என் கனிரசமே அதிரசமே கே மங்கம்மா, என் கண்ணில் மின்னும் காதலை நீ பாரம்மா. மங்கம்மா காணிக்கையை எண்ணிக்கையில் போடம்மா. வச்ச இடம் தெரியவில்லையே அத்தானே, மனம் போலே பணம் தாரேன் கொஞ்சம் பொறுத்திருங்க. வச்ச இடம் தெரியவில்லையே அத்தானே, மனம் போலே பணம் தாரேன் கொஞ்சம் பொறுத்திருங்க. கச்சிதமா தேடி பாரம்மா மங்கம்மா, கடிகாரம் பொறுக்காவே ஸ்பீடா போகுது. கச்சிதமா தேடி பாரம்மா மங்கம்மா, கடிகாரம் பொறுக்காவே ஸ்பீடா போகுது. சரியா இருக்கா? ஓ எஸ் ரைட். ஓ தேங்க்யூ மங்கம்மா, தேங்க்யூ. டாடா. பூரி, ஐயோ கர்ம கர்ம, என்னடா இது? லதா லதா. அம்மா நான் கருத்துல கழுத உறவு கொண்டாடுறான் பையன். என்ன நடந்தது? இந்தாங்க, இவனை கூட்டிட்டு மரியாதையா வெளியே போங்க. நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. ஐயோ நான் பெத்தேனா? இனிமே இங்க நின்னா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். லதா ஏன் இவ்வளவு கோபம்? நான் தான் சொன்ன டைமுக்கு வந்து தொலைஞ்சிட்டேனே. வராம இருந்திருந்தா இந்த சனி அந்த வீட்டையெல்லாம் தலைகீழா மாத்தி வச்சிருக்கோம். சீக்கிரம் போங்க, சங்கரம் வந்து அசம்பாவிதமா இருக்கும். போங்க. போறேன் லதா, ஆனா நீ என்ன இப்படி விரட்டுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சாது பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன இப்படி பழகுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. இன்னும் நீ என்ன நம்பலையா லதா? இனிமே உங்களை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் மத்த பெண்களை போல ஒரு யோகியனை கல்யாணம் செய்துகிட்டு நல்ல விதமா வாழ முடிவு செய்திருக்கேன். தயவு செய்து அதை கெடுக்க வேண்டாம். சங்கர் வரத்துக்குள்ள போயிடுங்க. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும் லதா, நான் வர்றேன். பூரி எங்க போற? பூரி, அம்மாவுக்கு உன்னை என்னையும் கண்டா பிடிக்கலடா, வா போலாம். அம்மா நீ அம்மா பேச மாட்டியா அம்மா? நான் இனிமே நல்லவனா இருக்கேம்மா. டேய் வாடா. அம்மா 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 அம்மா. டேய் போடா. அப்பா அம்மாவுக்கு கோம்பா. பாப்பா வரேன் லதா. வரேம்மா. டாடா டாடா டாடா. அப்பா அம்மாக்கு கோபம் போச்சு. சரிதா வாடா. அம்மா அப்பாக்கு கோபம். அம்மாவா? யாரு? யாருக்கு? லதா அது யாரு? தெரிஞ்சவர். தெரிஞ்சவரா? ஆமா, அவரை உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். சரி. என்ன எப்படியோ தெரியுமா? ஆமா, அந்த பையன் யாருன்னு கேக்குறேன். தெரியாது. அதுவும் தெரியாதா? இது என்னடா வம்பா இருக்கு? அவன் என்னடா நான் உன்னை அம்மாங்கிறான். அவரை என்னங்க என்ன? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் இல்ல, நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும், போற வழியில உன்னை பாத்துட்டு போவேன்னு வந்தேன். மிஸ்டர் சங்கர், இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்ல. தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க. அவசரப்படாத, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகல, அவனோ உன்னை அம்மான்னு கூப்பிடுறான். இதனுடைய இந்தாங்க, கண்டபடி உளர வேண்டாம். நான் அவனுக்கு தாயும் இல்ல, அவன் எனக்கு மகனும் இல்ல. அவர்தான் அவனுடைய அப்பா. இது என்ன ஒரே குழப்பமா இருக்கே? அவர் அப்பா, இவன் பிள்ளை, நீ அம்மா. அப்படின்னா அவன் உன்னுடைய புருஷன்னு சொல்லு.
மூளை இல்லாம பேசாதீங்க. என்ன மூளை இல்லையா? என் சொந்த விஷயத்துல தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கு உரிமை உண்டுங்கிறேன். உங்க அண்ணா வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான் தெரியுமா? மிஸ்டர். மேடம், உனக்கு இத்தனை வயசுல ஒரு பையன் இருக்கான்னு குமாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, சத்தியமா சொல்றேன், அவன் யாரு பையன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சுந்தர் நேத்து ராத்திரி இங்க அழைச்சிட்டு வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? இருக்கும் இருக்கும் இருக்கும். லதா, அவன் வேணும்னே கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான். இனிமே நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இன்னொரு தடவை அவன் வந்தா என்கிட்ட சொல்லு. அவனை நான் சரி, அவர் வந்தா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். அப்பா வீட்டுக்கு போலாம்ப்பா. சே, இது பாரு பூரி, உள்ள ஒரு நல்ல அத்தை இருக்கா. உனக்கு சாக்லேட்டு, பேப்பர் முட்டு, இன்னும் நல்ல நல்ல பொம்மை எல்லாம் கொடுப்பாங்க. அம்மா இருக்காங்களாப்பா? இருக்காங்க சார். வா. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். சிட் டவுன் ப்ளீஸ். ஓஹோ, தேங்க்யூ. நீங்க வந்த விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த பையனை எப்படியாவது உங்க ஸ்கூல்ல பேபி கிளாஸ்ல அட்மிட் செய்துக்கணும். ஐ எம் வெரி சாரி, ஒரு சீட் கூட இல்ல. நோ 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 சிஸ்டர், நீங்க அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. இதே போல தான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. ஒரு ஸ்கூல்ல கூட சீட் இல்லை. நீங்க எப்படியாவது பெரிய மனசு செய்யணும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். Let me see. ப்ளீஸ், எப்படியாவது ஒரு சீட்டாவது இருக்கும் பாருங்க. அப்பா போலாம்ப்பா. போலாம் பையன். ஓ, உங்க மகன் தானே? எஸ் எஸ், என் மகன் தான். ஓகே, பாருங்க சிஸ்டர், உங்களை பார்த்த உடனே எனக்கு என்னமோ உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை போல நல்லவங்களே என் லைஃப்ல இதுதான் சிஸ்டர் நான் முதல் தடவை பார்க்கறது. நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். எனக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. எல்லா வேலையும் நானே தனியா செய்ய வேண்டியிருக்குது. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் சகாயம் செய்றேன். சிஸ்டர், என் ஒய்ஃப் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. இனிமே நீங்க தான் எப்படியாவது. வாட் மிஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஓ ஐ சி. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், பையனை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும்? சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு 100 ரூபாய். ஓ, 100 ரூபாய். சரி சிஸ்டர். இன்னொரு விஷயம், நான் ஒரு பிசினஸ் மேன். ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன். எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது. அதனால ஒரு 3 மாச சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன். தட்ஸ் வெரி குட். இந்தாங்க 300 ரூபாய். தேங்க் யூ. நோ மென்ஷன். உங்களை பத்தி விவரங்கள் எல்லாம் வேணும், சொல்றேனா? ஓஎஸ். பையன் பேரு? பூரி ஜெகநாத். இல்ல புரியுதா? ஓ உங்க பேரு? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். சுந்தரராஜன். பையன் ரொம்ப கெட்டிக்காரன். எஸ் எஸ் எஸ், ரொம்ப. உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் மிஸ்டர் சுந்தரராஜன். மிஸ்டர் சுந்தரராஜன், கேர் ஆஃப் ஸ்ரீமதி லதா தேவி, நம்பர் 8 கிருஷ்ணகோபால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர், மெட்ராஸ் 17. இது எங்க ஆன்ஸ் டாக்டர், அத்தை மகள். இங்க சைன் பண்ணுங்க. ஓஎஸ். இருவா. தேங்க் யூ. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்பா நான் வரேப்பா. நீ இங்கே இரு. இந்த பாரு, இந்த அத்தை உனக்கு சாக்லேட்டு, பேப்பர் முட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே இரு, நான் இப்பவே போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு இருக்கிறேன். டாடா. ஐம் சாரி. வரேன். டேய் வா. என்ன வாடா. எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னால வெளியிலே தலை காட்ட முடியல. ஏன்பா, வெயில் கடுமையா இருக்குதா? ஆமாடா, வெயில். உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போ எப்போன்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஆமா, நான் எப்பவும் சின்ன பிள்ளையா சுதந்திரமா இருக்கதான் பிரியப்பட்டேன். இதே ரொம்ப சந்தோஷம். அப்பா, நீ சின்ன பிள்ளையாவே இருந்தா நிறைய நாக்கு பப்பர் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் விளையாட்டு காட்டிட்டே இருப்பேனே. அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அப்பா, நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணை தான்ப்பா கட்டி வைக்கணும். இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற லட்சணமா? அடியே தேவானே, என்னங்க? இங்க வாயேன். கேட்டையா உன் மகன் சொன்னதே? என்ன சொல்றான்? உங்க அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ? ஏண்டாப்பா, அவளுக்கு எதுல குறைச்ச?
அழகுல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா இல்ல நான் கேக்குறேன் நானு. ஆமா. போரும் 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 வர்ணிச்சது போரும். தடா கண்டிப்பா சொல்றேன், வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம். இதை மாத்தவே முடியாது. அதெல்லாம் நான் யோசனை பண்ணி தாப்பா சொல்ல முடியும். என்னங்க இது? நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்கான். அதுதான் இந்த காலத்து பிள்ளையோட லட்சணம். ஏடா பாண்டி, வந்தேன், போட்டு குச்சி கொண்டாடா. நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்க வச்சுடு. அடுத்த வாரம் கல்யாணம். ஆமா. எங்கய்யா போறீங்க? என்ன என்னங்க இது? பாண்டியா, ஏங்க உங்க எசமானுக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வருமா? இது வரைக்கும் கிடையாதுங்க. இது ஏதோ புதுசா இருக்குங்க. விட்டவள ஏண்டி, மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறா? ரோட்ல எத்தனை பஸ் போகுது, எத்தனை கார் போகுது, டசுக்குன்னு ஏறி புசுக்குன்னு உயிர் போயிட்டா வருமா? அதுக்கு தானுங்க கேக்குறேன், எங்க போறீங்கன்னு. எதுக்கு? என் வீட்டுல இழுத்து கொண்டாந்து போட்டு அளவா? சரி, இப்ப சொல்லி தொலைக்கிறேன், இனிமேல கேட்காத. இனிமே கேட்கல, எங்க போறீங்க? என்னங்க எடுத்து அந்த போட்டை எடுத்துக்கங்க. இன்னொரு கையங்கடா. இதோ இருக்குங்க. கோட்டு கை. ஓ, நான் பயடா நீ. திரும்பி இருக்குங்க. திரும்பும். நம்ம முதலியார் இருக்காரே, தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார், அவர் தானுங்களா? ஏண்டி, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்களாம் முதலியாரா? நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் சிநேகிதர் ஒருத்தர் இருக்காரு முதலியார். அவரு புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு. இன்னைக்கு தான் அது ஓப்பனிங் செரமனி. அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தாரு. அதுக்கு போலான்னு பார்த்தா பயாஸ்கோப் போறீங்க? நானும் பாண்டியன்னு வர்றேமே. ஏன் அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன். பாண்டியா போய் காவேரி, கோதாவரி, யமுனை. ஆமா ஆமா ஆமா, இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க. வீட்டை அடிச்சுட்டு போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அந்த ஆளு அட்மிட் 1ன்னு போட்டுட்டான். அதனாலதான் நாங்க 2 பேரும் வர்றோம். அட்மிட் 1ன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம். ஏன் எங்க 2 பேருக்கும் ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன். 2 பேருக்கு ஒரு சீட்டா? அப்படி தியேட்டர் எங்கடி அம்மா இருக்கு? 2 பேருக்கு 2 சீட்டு தான் வாங்குறது. நீ கொடுத்தா நடத்துறவளா நீ? 2 பேருக்கு 2 சீட்டு வாங்கினா ஒரு 4-5 ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்க வந்து சும்மாவா இருப்ப? போட்டுக்கொள்ளையா கொண்டா, முறுக்க கொண்டா, சோடாவை கொண்டான்னு கேட்ப. எல்லாம் சேர்த்து 10 ரூபாயாவது செலவாகும். 10 ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு காங்கிரஸ் செலவுக்கு ஆகுமே. நீங்க மட்டும் தாமா? நான் ஓசில போறேன்டி, ஓசில. யோ செக்ரட்டரி, வர்ற புதன்கிழமை நம்ம பொண்ணு மங்கம்மாளுக்கும் நம்ம மாப்பிள்ளை சுந்தரத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதியா? சந்தோஷம் சார். உன் சந்தோஷம் இருக்கட்டியா? என்ன செலவாகும்னு கேட்டா, சிம்பிளா செஞ்சா கொஞ்சமா செலவாகும், கிராண்டா செஞ்சா அதிகமா செலவாகும். ஐயா வெரி குட். இதை எல்லாருக்கும் சொல்லணுமா? சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாம விட்டாலும் விட்டுடலாம். ஆமா, நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டுல நடத்துறதா அவங்க வீட்டுல நடத்துறதா? அவங்க வீட்லயும் நடத்தலாம், நம்ம வீட்லயும் நடத்தலாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீ ரெடி தானே? ஓ நான் ரெடிப்பா. அப்பா எனக்கு 1 டஜன் புடவை வாங்கணும். அப்புறம் ஒரு வயிறு நெக்லஸ் புது ஃபேஷன்ல வாங்கணும். அதெல்லாம் இப்ப வாங்கலாமா? ஏய்யா, இப்பவும் வாங்கலாம், கல்யாணத்துக்கும் வாங்கலாங்க. 2த்துக்குமே வாங்கலாம்ப்பா. ஐயோ, 2த்துக்கும் என்ன ஆகும்? செலவாகும். ஆடா சும்மா இரியா, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு தாம்மா வாங்கணும். அப்பா அப்போ நிச்சயதார்த்தத்தை அப்புறம் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை இப்ப வச்சிடுங்கப்பா. வெரி குட் குட் ஐடியா. இது பாருமா, உனக்கு நிச்சயம் 8 புடவை தானே வேணும்? ஆமாப்பா. நான் வாங்கி தர்றேன். ஐயா செக்ரட்டரி, நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் வையும். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா, என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா. கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா, என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா. தண்ணீரை காணும் போது தவியாக தவிக்குமே, கரை மீது தாவி தாவி நம்
ராஜா நீ என்னை பார்த்து சொல்லுடா என்ன ஓ ராஜா நீ என்னை பார்த்து சொல்லுடா கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா என்னை பார்த்து பதிலை நீ சொல்லுட ராஜா பச்சை தோலில் முள்ளிருக்கும் பாகற்காயும் அல்லவே பதமாய் காய்ச்சி நெய்வடையும் பசும் வெண்ணை அல்லவே அது என்ன ஓ ராஜா நீ என்னை பார்த்து சொல்லுடா என்ன ஓ ராஜா நீ என்னை பார்த்து சொல்லுடா கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா பலே பள்ளியிலே பாடம் மட்டும் படித்தாலே போதுமா பகுத்தறிவை வளர்த்து நல்ல பலன் காண வேணுமே கண்ணே என் ராஜா உன் கருத்தில் இதை கொள்ளடா கண்ணே என் ராஜா உன் கருத்தில் இதை கொள்ளடா கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா கண்ணாமூச்சி ஆட்டம் இல்லட ராஜா என்னை பார்த்தே பதிலை நீ சொல்லுட ராஜா